إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد இலங்கை சலஃபித்துவ இளம் ஆலிம்களில் ஒருவர் வஹி மூலம் பேசுகின்ற நபி முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை முன்வைத்து அதன்படி அமல் செய்வதன்பால் மக்களை தூண்டியிருக்கின்றார். இந்த விடயம் டிக்டாக்கிலே பதிவிடப்பட்டுள்ளது. இந்த பதிவை முன்வைத்து இதில் இவர் கூறுகின்ற தகவல் சரியானதா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. 3 விடுத்தம் சுவனத்தை வேண்டுகின்ற ஒருவர், 3 விடுத்தம் நரகிலிருந்து பாதுகாப்பு தேடுகின்ற ஒருவர், அந்த இருவருக்கும் சுவனமும் நரகமும் பிரார்த்திக்கின்றது. எனவே அதனை நாம் அன்றாடம் அமல் செய்ய வேண்டும் என்பது இந்த பதிவில் உள்ள முதல் தகவலாகும். முற்றிலும் சரியான இந்த தகவலிலே நபியின் ஒரு வார்த்தை பற்றிய தெளிவு இங்கு பதிவு செய்யப்படவில்லை. முஸ்னத் அஹ்மத் உட்பட பல்வேறு நூல்களில் இருப்பதாக இவர் கூறுகின்ற ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பல்வேறு இடங்களில் பதிவாகி உள்ளது. 13755வது இலக்கத்திலும் இந்த ஹதீஸ் இருக்கின்றது. இங்கே கூறப்பட்ட தகவலில் விடுபட்ட விடயம் மா சஅல ரஜுலுன் முஸ்லிமுன், பொதுவாக ஒரு மனிதர் என்று கூறுவதற்கு பதிலாக முஸ்லிமான ஒரு மனிதர் 3 விடுத்தம் சுவனத்தை வேண்டினால், யா அல்லாஹ் அவரை என்னிலே நுழைவித்து விடு என்று சுவனம் பிரார்த்திக்கும். 3 விடுத்தம் நரகிலிருந்து பாதுகாப்பு தேடினால், யா அல்லாஹ் என்னை விட்டும் அவரை பாதுகாத்து விடு என்று நரகம் பிரார்த்திக்கும். இந்த விடயத்தை இவர் தூண்டியிருப்பது நல்ல விடயமாகும், சரியானதாகும். அதில் விடுபட்ட அந்த வார்த்தை பற்றி அல்லது சுவனம் நுழைவதற்கான நிபந்தனை பற்றி நபி அவர்கள் கூறிய விடயத்தை தெளிவுபடுத்தி விட்டோம். இதில் உள்ள 2வது தகவல் இதனை விட பன்மடங்கு முக்கியமானதாகும். முக்கிய ஹதீஸ் நூல்களில் இருப்பதை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சஹீஹான ஹதீஸ்களை நாம் படிப்பதனை நடைமுறைப்படுத்த வேண்டும், அமல் செய்ய வேண்டும் என்று இவர் கூறுகின்றார். ஆம், இஸ்லாத்திலே அல்லது சுவனம் நுழைவதற்கு இது மிக அவசியமானதாகும். இப்போது கேள்வி என்னவென்றால், குர்ஆன் சுன்னாவில் உள்ளதை குறிப்பாக சுவனம் செல்லுவதற்கு கட்டாயமானது, அதனை செய்ய வேண்டும். சுவனத்தை தடை செய்கின்றவற்றை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இங்கே சொல்லப்படுகின்ற விடயம் நடைமுறையிலே தெரிந்தோ தெரியாமலோ இந்த ஆலிம் உட்பட இயக்கங்களாக, மதுஹபுகளாக, தரிகாக்களாக பிரிந்திருக்கின்றவர்கள் அடிப்படை விடயங்களை அமல் செய்வதை விட்டுவிட்டு ஃபதாயில் எனப்படக்கூடிய மேலதிகமான உயர் அந்தஸ்துக்களை பெற்றுத் தருகின்ற நல்ல விடயங்களின்பால் கவனம் செலுத்துகின்றார்கள். அடிப்படை விடயங்களிலே அமல் செய்யாத நிலைமை காணப்படுகின்றது. குர்ஆன் என்பது சுவனம் செல்லுவதற்கான வழிகாட்டலிலே முதன்மையானது. ஹதீஸ் நூல்களிலே சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் என்பது முதன்மை நிலையிலுள்ள ஹதீஸ் நூல்கள் ஆகும். சுவனத்தை வேண்டி நரகிலிருந்து விடுபட்டு அந்த இலட்சியத்திலே பயணிக்கின்ற நாம் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்பதை 1வது தகவலில் இருந்து தெரிந்து கொண்டோம். இப்போது குறைந்தபட்ச முஸ்லிமாக இருப்பதற்கு நாம் அடிப்படையிலே என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாத்தின் அடிப்படை போதனைகள் என்ன, எங்கிருந்து தெரிந்து கொள்வது? ஏறக்குறைய 6000 வசனங்களுக்கு நெருங்கிய வசனங்கள் உள்ள அந்த குர்ஆனிலே வெறும் 7 வசனங்களிலே இந்த அடிப்படை விடயங்களை அல்லாஹ் போதிக்கின்றான். 3வது அத்தியாயத்தின் 101 முதல் 107 வரைக்குமான வசனங்கள். இவற்றை செய்யாமல் ஒருபோதும் ஒரு முஸ்லிம் சுவனம் நுழைய, ஒரு முஸ்லிமாக இருக்க முடியாது, ஒரு மனிதன் சுவனம் நுழைய முடியாது. இந்த 7 வசனங்களில் என்ன சொல்லுகின்றான் என்பதை மிகச் சுருக்கமாக கூறுகின்றோம்.
தனியாக இந்த வசனங்களை எடுத்து கவனமாக படித்து பாருங்கள். வெறுமனே சுவனத்தை வேண்டி நரகிலிருந்து விடுதலையை தேடுவதால் அது கிடைத்து விட மாட்டாது. குறைந்தபட்ச முஸ்லிம் எப்படி இருப்பான்? அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்படுகின்ற போது அதனை நீங்கள் எப்படி நிராகரிக்கின்றீர்கள்? யார் அல்லாஹ்வை பற்றி பிடிக்கின்றானோ அவன் நிச்சயமாக நேர்வழியின்பால் செலுத்தப்பட்டு விட்டான். இவ்வாறு தொடர்கின்ற அல்லாஹ்வின் கயிற்றை நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பற்றி பிடியுங்கள், பிரிந்து விடாதீர்கள் என அல்லாஹ் கூறுகின்றான். நீங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இதனை தெளிவுபடுத்துவதாகவும் அல்லாஹ் கூறுகின்றான். மீண்டும் பின்னால் வரக்கூடிய வசனங்களிலே தெளிவான சான்றுகள் வந்ததன் பிறகு கருத்து முரண்பட்டு பிரிந்தவர்களை போன்று ஆகிவிடாதீர்கள். உலாயிக லஹும் அஸாபுன் அதீம், அவர்களுக்கு மகத்தான தண்டனை இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே குர்ஆன் சுன்னாவின்படி வெறுமனே முதல் நூல்களில் உள்ள ஹதீஸ்களின்படி மட்டுமல்ல, சஹீஹான அத்தனை ஹதீஸ்களிலும் வெறுமனே போதிப்பது செவிமடுப்பது மட்டுமல்ல, அதனை அமல் செய்ய வேண்டும் என்ற இந்த ஆலிம் வலியுறுத்துகின்ற விடயம் மிகச் சரியானது. ஆனால் இந்த ஆலிம் உட்பட இயக்கங்களாக, மதுஹபுகளாக, தரிகாக்களாக பிரிந்திருக்கின்றவர்கள் ஒரு மனிதனை நரகம் இட்டு செல்லுகின்ற தவறான பாதையில் இருக்கின்றார்கள். அடிப்படை அம்சங்களை நாம் அமல் செய்ய வேண்டும். எனவேதான் ஒரு முஸ்லிமாக இருந்து சுவனத்தை 3 விடுத்தம் வேண்டினால், நரகிலிருந்து 3 விடுத்தம் பாதுகாப்பு தேடினால், அந்த இரண்டுமே எமக்கு பிரார்த்தனை செய்யும் என நபி அவர்கள் கூறினார்கள். ஆகவே இந்த பதிவிலுள்ள 2வது தகவல் மிக 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 முக்கியமானதாகும். ஒப்பீட்டு ரீதியில் சுவனம் செல்லுவதற்கு கடமையானவற்றை முதலிலே நாம் அமல் செய்ய வேண்டும். சுவனத்திலிருந்து தடை செய்யக்கூடியவற்றிலிருந்து நாம் விடுபட வேண்டும். எனவே 3 விடுத்தம் சுவனத்தை கேட்டு 3 விடுத்தம் நரகிலிருந்து பாதுகாப்பு தேடி அவற்றின் பிரார்த்தனையை பெறுவதற்கு நாம் முஸ்லிமாக இருக்க வேண்டும். முஸ்லிம் என்பவர்கள் அல்லாஹ்வின் நேர்வழியாகிய குர்ஆன் சுன்னாவை அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு இமாமின் கீழ் பின்பற்றுபவர்களாக இருப்பார்கள். இது ஒரு முஸ்லிமாக இருப்பதற்கு ஒவ்வொருவரும் கட்டாயம் செய்ய வேண்டிய அமலாகும். இதனை செய்தால்தான் நாம் நேர்வழி அடைவோம். எனவே இந்த 2வது தகவல் மிகச் சரியான அடிப்படை விடயமாக இருந்தாலும் இதனை கூறுகின்ற அதிகமானவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ இயக்கங்களாக, மதுஹபுகளாக, தரிகாக்களாக பிரிந்திருக்கின்றார்கள். இந்த நிலையிலிருந்து ஒரு மனிதன் சுவனம் செல்ல முடியாது. ஆகவே 2 தகவல்களில் 2வது தகவல் மிக முக்கியமானது. முதல் தகவலிலே சுவனத்தை கேட்டு நரகிலிருந்து பாதுகாப்பு தேடி எப்படி தூண்டப்பட்டுள்ளதோ அதனை விட முக்கியமான விடயம்தான் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருவரை இமாமாக்கி நபியும் நபி தோழர்களும் நபியின் காலத்தில் வாழ்ந்தது போன்று சுவனம் செல்வதற்கு தகுதியுடைய முஸ்லிம்களாக மாற வேண்டும். எனவே இந்த 2 தகவல்கள் பற்றி இஸ்லாமிய வழிகாட்டலை கூறிவிட்டோம். குறிப்பிட்ட அந்த ஆலிம் உட்பட நாம் ஒவ்வொருவரும் இந்த நேர்வழியில் ஒன்றிணைய வேண்டும் என்ற அந்த வழிகாட்டலை நினைவுபடுத்தி அல்லாஹ் தந்த இந்த நேர்வழியை புரிந்து அதன்படி செயல்படுவதன் மூலம் அந்த சுவனத்தை அடைய வேண்டும் என்ற உண்மையை இங்கு பதிவு செய்கின்றோம்.